ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசிய ஈடு மருந்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மருந்து முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனுக்கு ஒருத்தங்க மருந்து வச்சுட்டாங்க, மனைவிக்கு மருந்து வச்சுட்டாங்க, இல்லை மகன் மகள் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயத்துக்காக வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சாமி இந்த மாதிரி வந்து வசிய ஈடு மருந்து வச்சுட்டாங்க, இதனால் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமே சரியானபடி வந்துட்டு நடக்க மாட்டேங்குது, உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது சாமி. அதேமாதிரி தொழில் ரீதியாகவும் சரி, குடும்பத்திலையும் சரி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஒருத்தருடைய பேச்சை கேட்டு அவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்களுடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே செய்கிறாங்க சாமி. இதற்கு ஏதாவது வந்துட்டு முறுவாடு இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் நிறையா பக்கம் போய் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எடுக்கக்கூடிய மருந்தெல்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன், சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மருந்தினை ஒரு மருந்தை வந்து இன்னொரு மருந்தை வச்சு முறித்து அதை வந்து வெளியே தள்ளுற முறை, சரிங்களா? இப்போ இதை எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் நீங்கள் இந்த மருந்து வந்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, வியாழன் ஞாயிறு இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் செய்து இதை வந்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரியான முறையான நாட்கள் வந்து நீங்கள் முறையாக தேர்வு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருகம்புல்லினுடைய வேர், சரிங்களா? அதை வந்து சிறிதளவு வந்து சேகரிச்சுக்கணும். அது கூட வந்து மிளகு, அது கூடயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பனங்கற்கண்டு, மாதுளம்பூ, குகை நீர் இது எல்லாத்தையும் முறையாக வந்து சேகரித்து இதை வந்து நல்லா வந்து பொடி மாதிரி செய்து இது கூட வந்து சிறிதளவு வந்து நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து இதை வந்து எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உருண்டை உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கிறீங்க, சரிங்களா? ஒரு சிலர் பொடி மாதிரி தேவைனாலும் அப்படி பொடியாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா பொடி மாதிரி தேவைன்னா இதை அப்படியே நிழலில் உலர்த்தி நல்லா பொடி மாதிரி செய்து நீங்கள் இடித்து பத்திரமா வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு ஒரு 3 உருண்டையாக வந்து நீங்கள் செய்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு நபருக்கு வந்து 3 உருண்டை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வசி ஈடு மருந்தினுடைய அந்த ஆற்றல் வந்துட்டு முறிஞ்சு அதை வந்து வெளியே தள்ளிடும், சரிங்களா? இப்போ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.